திருச்சி மாநகரத்தின் பிரதான போக்குவரத்திற்கு பயன்படும் காவிரி பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன? விவரங்கள். தீவு எனப்படக்கூடிய திருவானைக்கோவில் ஸ்ரீரங்கம் பகுதியிலிருந்து திருச்சி மாநகரத்தை இணைக்கக்கூடிய மேலசிந்தாமணி பகுதிக்கு உட்பட்டதுதான் காவேரி பாலம். இந்த காவேரி பாலம் என்பது மாநகரத்தின் பிரதான போக்குவரத்துக்கு மட்டுமல்லாது திருச்சியின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. கடந்த 1976ஆம் ஆண்டு இந்த திறக்கப்பட்ட இந்த பாலமானது தொடர்ச்சியாக போக்குவரத்து பயன்பாட்டுக்கு பயன்பட்ட நிலையில் தற்பொழுது பால பராமரிப்பு பணிகள் முழுவதும் இல்லாத காரணத்தினால் பழுதடைந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்தாத நிலையை எட்டியது. இதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் முழுமையாக இங்கு பராமரிப்பு பணிகள் செய்ய 6,87,00,000 தமிழக அரசு ஒதுக்கி தற்போது பராமரிப்பு பணிகள் நடந்து வருகின்றது. இதற்கிடையே இந்த போக்குவரத்து செப்டம்பர் மாதத்தில் நிறுத்தப்பட்டதால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மற்ற பொதுமக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக இதே பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் நவநீத கிருஷ்ணன் பரில் இருக்க அவர்கிட்ட கேட்போம். இந்த வாகன ஓட்டிகள் என்ன மாதிரி சிரமத்துக்கு உள்ளாக அதுக்கு சொல்லுங்க. அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்ம காவேரி பாலத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். வாகன ஓட்டிகள் காலையிலும் மாலையிலும் பள்ளிகள் செல்லக்கூடிய மாணவர்களும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ல போக வேண்டிய இடத்திற்கு கூட ஒரு 4 to 5 கிலோமீட்டர் சுத்தி போகிறாங்க. மிகவும் கூட சிரமமாக இருக்கிறது. நம்ம தமிழக அரசுக்கு என்ன ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்று சொல்ல போனால், இந்த பகுதியில் நாங்க கடந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷங்களாக இருக்கிறோம். இதுக்கு பக்கத்துல ஒரு பிரதான பாலம் ஒன்று இருக்கிறது. ஒரு வழி செல்வதற்காக கூட தமிழக அரசு இந்த ஒரு நெடுஞ்சாலைத்துறை மூலியமாக அந்த பாலத்தை ஆய்வு செய்து அந்த இடத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. விரைந்து முடிக்க வேண்டும். இந்த பணி என்பது ஜனவரி முதல் பிப்ரவரி மாதத்துக்குள்ள முடித்து தருவேன் என்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் கூட அவ்வளவு நாள்ல முடியாது என்றது ஒரு சாத்தியமாக இருக்கிறது. ஸோ ஆகையால் இதன் வாயிலாக இந்த பாலத்தினுடைய பராமரிப்பு பணியை விரைந்து முடித்து தர வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதே மாதிரி நம்ம அருகில் இன்னொரு வாகன ஓட்டி ராஜமுருகன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். இந்த பாலம் மூடப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரி சிரமத்துக்கு இருக்கும், என்ன மாற்று ஏற்படுச்சுன்னு நீங்க கேட்குறீங்க? இந்த பாலத்தில் நான் கடந்த ஒரு 5-6 வருஷமா வந்துட்டு இருக்கேன். திருச்சி தான் நேட்டிவ். நான் ரெகுலராக நான் ஒரு 5-6 வருஷம் போயிட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா இங்கேருந்து போனோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம அந்த ஸ்ரீரங்கம் போனாலும் திருவண்ணாமலை போனாலும். ஆனால் இப்போ அதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோடு ஒன்றும் சேஃப்டி கிடையாது. எல்லாம் ஹைவேஸு. டே டு டே வேலைக்கு போகிறவங்கலாம் டைமுக்கு முன்ன பின்ன போவாங்க வருவாங்க. ஆனால் இந்த பாலம் மூடி இருக்க காரணத்தால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிடம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்படி ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேகமாக போகணுங்கிற தன்மையும் அதிகமாகறனால விபத்துக்கள் நிகழலாம். ஸோ அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் விரைவாக போகிற மாதிரி செயல்பட்டாங்கன்னா மக்களுக்கும் நல்லாயிருக்கும், இருக்கிற எல்லா வாகன ஓட்டிகளும் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவங்களே எக்ஸாம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வருவாங்க கொள்ளுவாங்க. ஸோ அது ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் விரைவாக முடித்தாலும் மக்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் கருத்து தான். மற்றபடி வேற எதுவும் கவர்மெண்ட்டில் கேட்குறேன். இதே மாதிரி நம்ம அருகில் பாஸ்கர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க, இதனால என்ன சிரமத்துக்கு உள்ளாகிறீங்க? நாங்கள் டாட்டாசி ஓட்டுறோம். இதுமாதிரி பாலத்தில் போக முடியல, டிராஃபிக்காக இருக்குது. எங்கிட்டு போனாலும் பைபாஸ் சுற்றி போக முடியல. பெட்ரோல் டீசல் ரொம்ப ஆகுது. எல்லாமே ரேட்டு ஏற்றிட்டாங்க, அதனால் போக முடியல. இதை தொடர்ந்து விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஜயகோபால், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இந்த சமயத்துல திருச்சியினுடைய மேயர் அன்பழகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு நாம் பேசலாம். சார், மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. முறையான ஒரு மாற்று ஏற்பாடு செய்யாம இந்த மாதிரி பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது, அதே போல வேலைகளும் தாமதமா நடந்துட்டு வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? நான் நேரு பேசுறேன். முதல் என்கிட்ட சொல்லுங்க, நீங்க எதுல இருந்து 18 எதுல இருந்து கேக்குறீங்க? ஹலோ சார், வணக்கம். நாங்க நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிலிருந்து பேசிட்டு இருக்கோம். திருச்சியில அந்த காவிரி பாலத்தில் பராமரிப்பு பணிகள். சார் கேக்குதா? இல்ல அமைச்சர் நம்பருக்கு வாங்க. விஜயகோபால், தொடர்ந்து நீங்க பேசலாம். நந்தா, நாம் ஏற்கனவே மாநகராட்சி தரப்பில் இது குறித்து கருத்தெல்லாம் கேட்டோம். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பழைய பாலத்தை திறந்து விட வேண்டும் என்பதுதான் இருசக்கர வாகன ஓட்டியில் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதன் ஒரு பகுதியில் திருவெரும்பூர் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக செல்கின்ற குடிநீர் குழாய் செல்கிறது. மற்றொரு புறம் இந்த பகுதியில் திருவானைக்கோயில் பகுதியிலிருந்து கழிவு நீர்களை நீரேற்றம் கழிவு நீர்களை ஏற்றக்கூடிய அந்த கழிவுநீர் குழாய் செல்கிறது. 2 குழாய்களும் உடைப்பு ஏற்பட்டால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். மேலும் அந்த பழைய பாலமானது
கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. அந்த பாலத்தை பராமரிப்பு பணி செய்தால் மட்டுமே இருசக்கர வாகனத்தை அனுமதிக்க முடியும் என்று மாநகராட்சி தரப்பில் கூறுகிறார்கள். இதே போல இந்த பால பணிகள் தாமதத்திற்கு என்ன காரணம் என்று நாம் நெடுஞ்சாலைத்துறை தரப்பில் கேட்டோம். அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், இந்த பாலத்தை கடந்த 40 ஆண்டுகளாக எவ்வித பராமரிப்பும் செய்யாமல் விட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த பாலத்துக்கு நெகிழ்வுத்தன்மை தரக்கூடிய பேரிங்குகள் அனைத்தும் பழுதடைந்து விட்டன. முற்றிலுமாக நொறுங்கி போன நிலையில் அவற்றை நாங்கள் அகற்றி அங்கு புதிதாக பேரிங்கள் அமைக்கும் பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த பணி செய்வதற்கு மிக தாமதமாகிறது. ஆனாலும் இரவு பகல் பாராமல் தொடர்ச்சியாக 68 நபர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொங்கல் வருகின்ற தை மாதம் பொங்கலுக்குள் இந்த பாலத்தை திறப்பதற்கான அனைத்து நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறுகிறார்கள். நந்தா, பாலம் மாற்று பராமரிப்பு பணிகள் அத்தியாவசியம் என்றாலும் கூட மக்கள் பாதிக்காத வகையில் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் விஜயகோபால் வழங்க கேட்டோம். நன்றி விஜயகோபால் விவரங்களுக்கு.